ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபா சமையல். இன்றைக்கி வீடியோவில் நான் மஞ்சள் பூசணி கூட்டு செஞ்சுருக்கேன். இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மஞ்சள் பூசணியை நல்லா கழுவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு வானலில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்து, சீரகம் ஒரு அரை ஸ்பூன், இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, நான் கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூட ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக மாறிடுச்சு. இந்த டைம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 1 மினிட்ஸ்க்கு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் சீரகம் பொடி, அரை ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கூட உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. சேர்த்துட்டு இது ஒரு 1 மினிட் நல்லா வணக்கிட்டு 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். அந்த தண்ணியோடு சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் நல்லா வேக வச்சுக்கிறேன். நடுவில் அப்படியே விட்டுறாதீங்க. எடுத்து பார்த்துட்டு நல்லா ஒரு 2 டைம் கிளறி விட்டுருங்க. அதான் அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்து வரும். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. பூசணிக்காயில் நல்லா கொலைய வெந்துடுச்சு. இருந்தாலும் ஒரு கொஞ்சமாக தண்ணி இருக்க அடியில் அது நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம். இன்னொரு 1 மினிட்ஸ்க்கு நான் அப்படியே மூடி போட்டு திரும்பவும் வேக வச்சுக்கிறேன். இது சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த டைமில் நல்லா கிண்டி விட்டுடலாம். நம்ம காய் நல்லா வெந்து இந்த அளவுக்கு கொலைய வெந்திருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்துன பின்னாடி நம்ம அடுப்பு ஆனில் இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா இந்த தேங்காய் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கூட சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பூசணிக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இது நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம தனியாக குழம்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது இருந்தாவே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் என்னோடய சேனலில் நிறைய ரெசிபிஸ் இந்த மாதிரி ஈஸியாக செய்கிற ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.